அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா கேட்கும் பொழுது அதிகமாக இந்த ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுபவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஷைத்தான் ஜின் இனத்தை சேர்ந்தவன். இவனை அல்லாஹ் தாலா நெருப்பால் படைச்சிருக்கிறான். நெருப்பு நன்மைக்கும் தீமைக்கும் பயன்படும். ஆனால் நம்ம பயன்படுத்துகிற முறையை பொறுத்து தான் அது இருக்குது. நெருப்பால் நம்ம யாருக்கும் தொல்லையோ தண்டனையோ கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நெருப்பால் தண்டிக்கக்கூடியவன் அல்லாஹ் தாலா ஒருவன் மட்டும்தான். நெருப்பினால் படைக்கப்பட்ட ஷைத்தானுக்கும் நெருப்பு போல தீமையை உண்டாக்கும் குணம்தான் இருக்குது. நெருப்பு எங்கேயாவது பற்றிக்கிச்சு அப்படின்னா அது அதிவேகமாக பரவி எல்லாத்தையுமே எரிச்சிரும். அது போலத்தான் இந்த ஷைத்தானுடைய தீங்கும் மிக வேகமாக பரவும். இதனால் பிரச்சனைகள், குழப்பங்கள், சண்டைகள், அப்புறம் மனக்கசப்புகள், இழப்புகள், இது போல பல்வேறு நிகழ்வுகள் நடக்குது. ஷைத்தானுடைய ஒரு ஆற்றல் என்ன அப்படின்னா மனிதர்களை தன்னுடைய வேலையாளாகவே மாத்திக்கிறான். சில செயல்களில் சம்பவங்களில் கூட மனிதர்கள் சைத்தானாகவே மாறிடுறாங்க. ஷைத்தானுடைய குணங்கள்ல மிக முக்கியமான குணங்கள் கோபப்படுறது, ஆணவம் காட்டுறது, அலங்காரம் பண்றது. இந்த கோபப்படுறது மட்டுமே போதுமே, மற்ற எல்லா முசீபத்துக்களையுமே கூட்டிட்டு வந்துடும். குழந்தை பிறக்கும்போது கூட சத்தமாக அழுவதற்கு காரணமே ஷைத்தான் தான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அணுவை போல உருமாறக்கூடிய ஷைத்தான் மனித ரத்தத்துக்குள்ள நுழைஞ்சு உன்னை படைச்சது யாரு, அப்புறம் உன்னுடைய ரப்பை படைச்சது யாரு அப்படிங்கிற கேள்விகளை நமக்கு எழுப்புறான். இவனுடைய தீங்கை விட்டும் அல்லாஹ் தாலாவிடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த ஷைத்தான் நரகம் வரைக்குமே துணையாக வருவான். அங்கே நம்மளை விட்டுட்டு மற்றவங்களை உனக்காக துணைக்கு அழைச்சிக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும் நம்ம அல்லாஹ் இடத்துல அதிகமாக பாதுகாப்பு கேட்கணும். அல்லாஹ் தாலா இந்த ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் செயல்களில் விட்டும் சிந்தனைகளை விட்டும் நம்ம அனைவரையுமே பாதுகாக்கணும். ஆமீன். நம்ம போடுற பதிவுகளை நிறையா பேர் பார்க்குறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். அது கூட கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இது போல் பயனுள்ள பதிவுகளை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.